உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். ஈரான் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கூறிய 7 கூற்றுக்களும் பொய்யானவை என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலீஃபா தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அத்துடன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருக்காது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருங்கிவிட்டன என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் சபாநாயகர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். லெபனானில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு இணங்க ஈரான் இஸ்லாமிய குடியரசின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வழித்தடத்தில் போர் நிறுத்தம் நீடிக்கும். காலம் முழுவதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தும் முழுமையாக திறக்கப்படுவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஈரான் கடற்பரப்பில் அமைந்துள்ள சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை தற்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் கப்பல் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு அது தயாராக இருப்பதாகவும் அவர் வெளியிட்ட ட்ரூத் சோஷியல் பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வர்த்தக போக்குவரத்தை மீண்டும் தொடங்க அனுமதிப்பதாக ஈரான் அதிகாரிகள் அறிவித்ததை அடுத்து எண்ணெய் விலைகள் சரிந்தன. அதேவேளையில் அமெரிக்க பங்கு சந்தைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியும் இருக்கின்றன. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு தங்களது அனுமதியை பெறுவது கட்டாயம் என ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தலைமையகம் புதிய நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் இந்த முக்கிய நீர்வழி பாதையை கையாள்வது தொடர்பாக ஈரான் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. லெபனான் போர் நிறுத்த நடைமுறை மற்றும் போர்க்களத்தில் ஏற்பட்டுள்ள தற்காலிக அமைதி சூழலுக்கு இணங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்தும் இருக்கிறது. IRGC வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான சரக்கு மற்றும் டேங்கர் கப்பல்கள் ஈரான் நிர்ணயித்துள்ள ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தின் வழியாக மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படும். மேலும் இந்த பாதையை பயன்படுத்தும் அனைத்து கப்பல்களும் IRGC கடற்படையிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிற நாடுகளின் போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இதேவேளை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் எப்போதும் விட்டுக் கொடுக்காது என அந்நாடு அறிவித்துள்ளது. சமீபத்தில் அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் திருப்பித்தர ஈரான் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு அமெரிக்க இராணுவத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது மண்ணில் புதைக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தும் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் என ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்கா ஈரானிடையே நல்ல ஒப்பந்தம் ஏற்பட தற்போது நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் எப்போதும் விட்டுக் கொடுக்காது என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாகாஜி வெளியிட்ட ஒரு தகவலில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கும் மாற்றப்படாது என தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையின் போது யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு மாற்றுவது குறித்து ஒருபோதும் பேசவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி தொடர்புடையதாக இருந்ததாகவும் ஆனால் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இருந்ததால் அதன் வரம்புகள் இயல்பாகவே விரிவடைந்ததாக உள்ளது என்றும் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாகாஜி தெரிவித்திருக்கிறார். இது இப்படி இருக்க சூழ்நிலைகள் அனுமதிக்கும் போது ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கவும் நட்பு நாடுகளுடன் இணைந்து கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளை தொடங்குவதாக கெய்ர் ஸ்டார்மர் உறுதியளித்திருக்கிறார். ஈரான் மீதான போரை அடுத்து கப்பல் போக்குவரத்து முடங்கியிருந்த ஹோர்முஸ் நீரிணையில் தற்போது மீண்டும் போக்குவரத்து தொடங்க உள்ளது. இந்நிலையில் பிரித்தானியாவும் பிரான்சும் வர்த்தக போக்குவரத்தை மீட்டெடுக்கவும் விண்ணை முட்டும் உலகளாவிய செலவுகளை குறைக்கவும் உதவுவதாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் 10 நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஹோர்முஸ் நீர்வழியை மீண்டும் திறக்க உதவுவதற்காக ஐரோப்பா தீவிரமாக செயற்பட தொடங்கியுள்ளது. லெபனானில் சமாதானத்தை ஏற்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் உதவியுள்ள நிலையில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்த ஈரானின் சார்பு குழுவான ஹிஸ்புல்லாவை
போர் நிறுத்தத்தை அடுத்து அத்துமீற வேண்டாம் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இதனிடையே பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரனுடன் இணையமூடாக சந்திப்பு ஒன்றை ஸ்டார்மர் மேற்கொண்டுள்ளார். அதில் ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் சீராக இயங்கச் செய்வது உலகளாவிய பொறுப்பு என்று ஸ்டார்மர் உலக தலைவர்களிடம் கூறியிருக்கின்றார். ஈரான் மீதான போரை அடுத்து ட்ரோன் தாக்குதலுக்கு அச்சப்பட்டு ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முடங்கியிருக்கின்றது. அது மட்டுமின்றி எதிரிகளுக்கு ஹோர்மோஸ் நீரிணையில் அனுமதி இல்லை என அறிவித்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு பதிலடியாக கடலடியில் கன்னிவெடிகளை பதித்திருக்கிறது. ஆனால் சமீப நாட்களில் ஈரானிடம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கவும் கன்னிவெடிகளை அகற்றவும் ட்ரம்ப் உதவியுள்ளார். ஸ்டார்மரும் பிற கூட்டாளிகளும் வார இறுதியில் ட்ரம்பின் முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க மறுத்தனர். இதனையடுத்து ட்ரம்ப் தமது ட்ரூத் சமூக ஊடகத்தளத்தில் ஐரோப்பாவையும் நேட்டோவையும் கடுமையாக சாடி பதிவிட்டிருக்கிறார். இதனிடையே ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் இடைவிடாத வான்வழி தாக்குதல்கள் மூலம் சுமார் 200 பில்லியன் பவுண்டு மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது 26 ஆண்டுகளாக கடுமையான உலகளாவிய பொருளாதார தடைகளுக்கு இணையானது என்று அவர் கூறியும் இருக்கின்றார். இதேவேளை ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான சர்வதேச பணியில் சேர தயாராக இருப்பதாக 12க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒப்புதல் அளித்திருக்கின்றன. இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்நிலை சந்திப்பில் மேற்படி ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பிரித்தானியா கூறியுள்ளது. எனினும் தனக்கு நட்பு நாடுகளின் உதவி தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பான கேள்விகள் அதிகரித்திருக்கின்றன. ஆரம்பகட்ட இராணுவ திட்டமிடலை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஓர் சமிஞ்சையை அனுப்பும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா தலைமையில் நடைபெற்ற இந்த காணொளி கூட்டத்தில் ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கைச் சேர்ந்த சுமார் 50 நாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் ஆரம்பகட்டமாக நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்பட்டது. ஆனால் பாரிஸ் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த உடனேயே நேட்டோ விலகியிருக்குமாறு தான் கூறியதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். எனினும் ட்ரம்ப் இந்த முற்றுகையில் இணைவது போரில் நுழைவதற்கு சமம் என்றும், ஆனால் ஒரு நீடித்த போர் நிறுத்தம் ஏற்பட்டாலோ அல்லது மோதல் முடிவுக்கு வந்தாலோ நீரிணையை திறந்த நிலையில் வைத்திருக்க உதவ தயாராக இருப்பதாகவும் பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகள் கூறியிருக்கின்றன. இந்நிலையில் எந்தவொரு கட்டுப்பாட்டையும் நடைமுறையில் இந்த நீர்வழி பாதையை தனியார்மயமாக்கும் முயற்சிக்கு வழிவகுக்கும் எதையும் மற்றும் வெளிப்படையாகவே எந்தவொரு சுங்க கட்டண முறையையும் நாங்கள் அனைவரும் எதிர்க்கின்றோம் என்று மேக்ரோன் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். மேலும் கிழக்கு மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடலில் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிரான்ஸ் கடற்படை சொத்துக்களின் ஒரு பகுதியை இந்த பணிக்காக பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அத்தோடு அடுத்த வாரம் லண்டனில் நடைபெறவிருக்கும் இராணுவ திட்ட மாநாட்டின் மூலம் இதை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம். அங்கு இந்த திட்டத்தின் அமைப்பு குறித்த கூடுதல் விவரங்களை அறிவிப்போம். மேலும் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே தங்களது வளங்களை வழங்க முன்வந்துள்ளன என்றும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்க உலக தரத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.